The 2K kidsன்ற ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் டபுள் மீனிங்கா நாங்க வந்து கண்ணாடி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் அப்படியே மனப்பாடம் இப்பலாம் பாத்தீங்கன்னா ஸ்டைல் ஆயிடுச்சுல, என்ன வேணாலும் பேசலாம். அப்ப கேஷுவலா பேசினா அது ஆக்டிங் கிடையாது. ச்சே டயலாக் மறந்து போச்சுப்பா அப்படின்னா இப்ப ப்ரோகிராமே பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்க்குள்ள வீடியோ போடணும் அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி வந்துச்சுன்னா ஒரு விபத்து தான். பிரபல நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில நான் ஆங்கரா அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு மெயின் ஷோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க என்னென்ன டிக்டாக் பண்ணிருக்கீங்க, நாங்க டிக்டாக் உள்ளே போனது கிடையாது, நீங்க போய் டக்கு டிக்டாக் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. உடனே அந்த நேரத்துல பண்ணதான் ஐயோ அவனா ஒரு மோடா முட்டிய பையன் யாரு அந்த பையன் அந்த பையன் நான் தான் அந்த ஒரு 5 படங்கள்ல நடிச்சிருக்கேன். இதெல்லாம் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்ததுனால நான் லைஃப்ல இதுவே அப்படியே அப்ப சினிமா வாய்ப்பு அதுக்கப்புறம் மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். ஏன்னா இவ்வளவு வருஷம் இருந்ததுக்கு அதுக்குள்ள நம்ம போயிருக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருங்க பாய், இன்னும் டைம் இருக்கு. அந்த இருங்க பாய் எப்படி சூஸ் பண்ணீங்க? பச்சையாவே சொல்லிட்டேனே, அது 6 செகண்ட் தான். அதான் இட்ஸ் ஈஸி டு டு. அதாவது லைஃப்ல வந்து நம்மள முடிச்சு விட்டாங்க அப்படின்னு இருங்க பாய். என்ன தவிர சூப்பரான ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். இருங்க பாயவே நிறைய மாடுலேஷன்ல சொன்னீங்களா? எனக்கு அதாவது ஒரு சொல்லி காட்டணும். இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய். இப்ப தமிழ் பேசினா தப்பு. என்ன ஒரு பிரபல சேனல்ல அப்படி சொன்னாங்க, தமிழ் ரொம்ப சுத்தமா இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் நினைச்சு பார்த்தேன் என்ன இப்படி உலகம் தமிழ் நல்லா பேசுறதுனால வேணாம்னு சொன்னாங்க. இப்படியே ஓப்பனாவே சொல்றாங்க. அதனால அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா மச்சான் மாமா அப்படின்றாங்க. அதுவும் நம்ம பண்ணலாம், பட் இருந்தாலும் ஒரு எத்திக்ஸ். கலாச்சாரம் வந்து கொஞ்சம் வந்து மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் காலத்தின் வெளிப்பாடு. எதுக்கு பண்றோம்? வியூஸ் வரணும். நான் வியூஸே வராத ஒரு வீடியோ பண்ணோம்னா நமக்கு தெரியும் இது ட்ரெண்ட் ஆகும். சில வீடியோ எல்லாம் பண்ணா கண்டிப்பா வியூஸ். அதனால யாரு கமெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன வேணாலும் திட்டு, அதை ரசிக்க தான் செய்யணும். அது உங்களுடைய லட்சியம் என்ன? ஒரு விஜேவா நம்மள வந்து வெளியே கொண்டு வரணும். எல்லாருமே யூடியூபர், இது ஒரு தவறுன்றாங்க நிறைய பேர். அது உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா நான் தான் இன்டர்வியூவர், மறந்துட்டீங்க. ஆரரூஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்த ஒரு நபர்னு சொல்லலாம். எல்லா டிவிலையுமே பார்த்துருக்கேன், எல்லா நிகழ்ச்சியிலையுமே பார்த்துருக்கேன். ஒரு விளம்பரம்னா இவரோட ஃபேஸ் நான் நல்லா பார்த்துருக்கேன். ஒரு டாக் ஷோ நின்று பேசுறதுனாலும் பார்த்துருக்கேன், இல்லை ஒரு நியூஸ் சேனல்னாலும் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ இன்ஸ்டால வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஒரு 1000 வீடியோ வந்து அதில் பண்ணுவாங்க. அதில் 500 வீடியோ அண்ணன் வீடியோவை மட்டும்தான் இருக்கும் இப்போ நான் பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில் வைரலாக மூவ் ஆகிட்டு இருக்க விஜே தமிழ் அண்ணன் தான் நீங்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேண்ணே. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே. நான் ஒருத்தரை பார்த்து ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு எதிர்த்தாப்புல உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. கேட்கவும் சந்தோஷமா இருக்கு. ஸோ அண்ணா உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா, எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கண்ணா? கன்னியாகுமரி சொந்த ஊர், சென்னையில தான் இருக்கும். லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல டிஎஃப்டி முடிச்சதுனால அப்படியே அந்த ஃபீல்டுக்குள்ள நான் வந்துட்டேன். ஓ, ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தீங்களா? ஆக்சுவலா படிக்கிறீங்க? ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். டிப்ளமா டான்ஸ் ஒரு கிறிஸ்டியன் காலேஜ்ல முடிச்சிருக்கேன். சோ அதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள என்ட்ரா. இந்த விஜே கெரியரை எப்படி சூஸ் பண்ணீங்கண்ணா? ஃபர்ஸ்ட் விஜே கெரியர்ன்றது பொதிகையில ஒரு சான்ஸ் கிடைச்சது. பொதிகையில ஆடிஷன்லாம் பண்ணுவோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அப்போலாம் பயங்கரமா இருக்கும் ஆடிஷன்லாம். ஆமா, ஒரு பயங்கரமா ஒரு 300-200 பேர் உட்கார்ந்து வருவாங்க. ஸ்கிரிப்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டைல் ஆயிடுச்சுல, என்ன வேணாலும் பேசலாம், அப்படியே கேஷுவலா பேசலாம். இப்பெல்லாம் கேஷுவலா பேசுறது தான் ஆக்டிங். அப்ப கேஷுவலா பேசினா அது ஆக்டிங் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க அந்த வார்த்தைய ரொம்ப பெர்ஃபெக்டா கொஞ்சம் கூட செதற விடாம பண்ணணும். ஸோ அந்த ஆடிஷன்ல முதல்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். திருப்பி 1 வருஷம் ஃபெயில் ஆனேன். 2-3 வருஷம் பொதிகையிலேயே அந்த ஆடிஷன் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு ப்ரோக்ராம் கொடுத்து அதே பொதிகை டிவில கிட்ட ஒரு 3 to 4 years கிட்ட ஒரு 80 ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கேன். 80 ஸ்டார்டிங் ஸ்டேஜ். +2 முடிச்ச உடனே. +2 முடிச்சோனே வானே. +2 முடிச்சனே உள்ள வந்தாச்சு. பிஏ இங்கிலீஷ் படிக்க போய் அதுவும் டிஸ்கண்டினியூ பண்ணி அப்படியே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போய் அப்படியே லைஃப். இப்போ வந்து யூடியூப் வந்துருச்சு, நிறைய வீடியோஸ். இப்போ வந்து யார்கிட்ட போய் சான்ஸ் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு யூடியூப் ஆரம்பிக்க போறோம், தன்னையே செதுக்கிக்கலாம். நாமளே வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். ஆனா அந்த டைம்ல அப்பெல்லாம் கிடையாது. நம்ம யாரோ ஒருத்தரை நம்பி யாரோ ஒருத்தவங்க வந்து சான்ஸ் கொடுப்பாங்கன்றது இறங்கி தான் போற மாதிரி இருக்கணும். அப்ப நீங்க ஒரு 300 பேர், நீங்க சொன்ன மாதிரி 200-300 பேர் ஒரே தொலைக்காட்சி நோக்கி ஓடுற மாதிரி. இப்பெல்லாம் அப்படி வாய்ப்பே இல்லை. ஒரு 10 பேர் வருவாங்க, 15 பேர் வருவாங்க. அப்ப வேற ஒண்ணுமே கிடையாது, பொதிகை டிவி மட்டும் தானே. சோ எல்லாமே அந்த ஃபைட் அதுக்குள்ளேயே நடக்கும். அதுக்குள்ளேயே நிறைய நல்லா தமிழ் பேசணும். இப்ப தமிழ் பேசினா தப்பு. இப்ப ட்ரெண்ட் அப்படி ஃப்ளூயன்ட்டா தமிழ் பேசினா என்ன இது சொற்பொழிவு மாதிரி இருக்கு. என்ன ஒரு பிரபல சேனல்ல அப்படி சொன்னாங்க. ஓ அப்படியே ரொம்ப தமிழ் ரொம்ப சுத்தமா இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்குனாங்க.
நான் நினைச்சு பார்த்தேன் என்ன இப்படி உலகம் தமிழ் நல்லா பேசுறதுனால வேணாம்னு சொல்றாங்க. இப்படியே ஓப்பனாவே சொல்றாங்க. நீங்க தமிழ் உங்க பேச்சு அப்படியே தமிழ் சொற்பொழிவு மாதிரி இருக்கு, சுத்த தமிழா இருக்கு. அதனால அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா மச்சான் மாமா அப்படின்றாங்க. அதுவும் நம்ம பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு எத்திக்ஸ்னு அந்த ஒரு மீடியா அதனால அது ஒரு பாரம்பரியமா அதை நான் நினைக்கிறேன். சோ விஜேவா உங்களோட கெரியர் வந்து லாங் டேர்ம் ஜேர்னி, இப்போ பெரிய ஜேர்னி உங்களோட ஜேர்னின்றது. நான் எப்படி சிவகார்த்திகேயன் அவர்களை ஒரு தனியார் சேனல்ல பாக்குறேன், இல்ல இப்போ இருக்க ரியோ அவர்கள்லாம் பாக்குறேன்ற மாதிரி அந்த டைம்ல நீங்க அந்த ஒரு உடம்ப குறைக்கிற ஒரு வீடியோவா அதுவா இருக்கட்டும், இல்ல ட்ரெஸ்ஸிங் வீடியோ, ஆக்சுவலா நீங்க அந்த பேக்கெட் ஜிம் ரோப் அந்த இது ஒண்ணு, அதெல்லாம் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நிறைய தனியார் சேனல் ஃபுல்லாத்துலயுமே ஒரு விளம்பரத்துல ஒரு 10 விளம்பரத்துல ஒரு 4 விளம்பரம் உங்களோட விளம்பரம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். ரீட் பண்ணி வச்சிருக்கீங்களே. நான் அதெல்லாம் முன்னாடி சின்ன பிள்ளை பார்த்த ஒரு விஷயங்கள் அதெல்லாம். சோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க ஜெனரேஷன் கூட போட்டி போறதுக்கு எப்படி இருக்கு? இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 2K கிட்ஸ்ன்ற ஒரு கலாச்சாரம் இப்ப இருக்கு. 2K கிட்ஸ் கலாச்சாரம்னா எப்படின்னா கொஞ்சம் டபுள் மீனிங்கா, ரொம்ப கேஷுவல். அதான் சொல்றேன்ல இந்த கேஷுவல். அது இப்ப நாங்க வந்து கண்ணாடி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்காக நாங்க வந்து புத்தன் காந்தி நான் சொல்ல வரல, ஒரு கண்ணாடியா. இப்ப நம்ம ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாது, இப்போ ஒரு வார்த்தை விட்டாலே அதே ஒரு ஸ்டைலு, சே டைலாக் மறந்து போச்சுப்பா அப்படின்னா இப்போ ப்ரோக்ராமே பண்றாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இதான் ஸ்டைல், ரைட்? இதுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் அதே தான். இல்ல அதுதான். இப்போ நீங்க வந்து ரொம்ப எத்திக்ஸா உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா இந்த கண்டென்ட்டை நம்ம அப்படி டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருப்பீங்க. அதை நோக்கி தான் எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்போ உங்க காலத்துல அப்படியே மாத்திட்டாங்க. எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும். சோ அந்த பெப்சி உமா அவங்க எல்லாம் நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்க கூட ஜேர்னி பண்ண ஃபீமேல் ஆங்கர்ஸ், அந்த ஃபீமேல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து வந்திருப்பீங்களா? அப்ப இருக்கவங்களுக்கும் இப்போ கலாச்சாரத்துக்குள்ள ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வராங்க. காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இப்படி பண்ணா வியூஸ் போகும், இப்படி பண்ணோம்னா நம்ம ட்ரெஸ்ஸை வந்து இப்படி மாத்திக்கிட்டா வியூஸ் போகும்னு. ஸோ இந்த ஒரு கலாச்சாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த கலாச்சாரம் வந்து கொஞ்சம் வந்து மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் காலத்தின் வெளிப்பாடு. இப்போ நான் செல்ஃபோன் யூஸ் பண்றேன். அப்போ நாங்கள் ஷூட் பண்ணும்போது செல்ஃபோன் கிடையாது. இப்போ நான் எடுக்கும் போதே கொஞ்சம் எனக்கு ஷார்ட்ஸ் எடுத்து கொடுங்க நான் சொல்றேன். அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த டிஃபரன்ஸாக நம்ம ஏற்றுக்கணும். அதனால எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியல. இதை இன்னும் விரும்பி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம்ல? இப்போ ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 3 4 பிரைவேட் சேனல்ஸ்ல ப்ரோகிராம்ஸ் பண்ணி டெய்லி ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் டான்ஸ் ஷோ அது போயிட்டு இருக்கு. எல்லாமே ஹாப்பியா, வெரி வெரி ஹாப்பியா. ஃபேமிலி பத்தி சொல்லுங்கண்ணா. அது சொல்லாமே இருக்கு, அப்படி விட்டுறலாமே. இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம்னா மீடியாக்காரன் சினிமாக்காரனுக்குலாம் பொண்ணு, என்ன நிறைய பேசும்போது சொன்ன விஷயங்கள், நான் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட பேசும்போது மீடியாக்காரனாலே பொண்ணு தர மாட்டாங்க, வீடு தர மாட்டாங்கப்பா, சென்னை வந்த புதுசுலாம் அப்படின்னு. சோ நீங்க அந்த மாதிரிலாம் பேச அது உண்மையா? எனக்கு என்னவோ அது அப்படி உண்மையா அது தெரியல. இதுவும் ஒரு தொழில் தானே. இல்ல நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான். அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி அனுபவப்பட்டீங்களா? எதுவுமே நான் அப்படி அனுபவப்பட்டது இல்ல. கொஞ்சம் நான் கரெக்டாவும் இருக்கேன். பேட் ஹாபிட் எதுவுமே கிடையாது. அதை நான் ஆணித்தரமா எல்லா ஷோலையும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மதுபானமோ அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. அதை நான் ஏன் எல்லா இடமும் சொல்லிட்டு இருக்கேன்னா, இனிமேல் வேற ஆங்கர்ஸ் என்ன மாதிரி யாராவது ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு ஆசையில சொல்றேன். நான் வரைக்கும் ஒயின் ஷாப் வாசல்ல கூட கால் வச்சது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அதை வளர்த்துக்கும் போது நத்திங், நம்மளும் எல்லாரும் மாதிரி ஒரு நார்மல் மனுஷன் தான். ஸோ அப்போ அந்த மீடியாக்காரன்ற அந்த ஒரு மீடியாக்காரன்றது நீங்க கேர்ள்ஸோட சுத்திக்கிட்டு இருந்தா அது அங்க வேற. அது ஆமா, அப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு வரும். நான் கேர்ள்ஸ்ன்னு சொல்ல வரல, யாரும் தப்பா எடுத்துக்க போறாங்க. தவறான விஷயங்கள் செய்யும் போதுதான் ஏன்னா இவன் மீடியாக்காரன்டா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்குள்ள வீடியோ போடணும் அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி வந்துச்சுன்னா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம வரணும், இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோ பண்ணணும். உண்மையிலேயே வந்து இது ஓப்பனா சொல்லணும்னா ஒரு விபத்து தான். ஒரு ஷோல ஒரு பிரபல நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில நான் ஆங்கரா அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு மெயின் ஷோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு ஷோ இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அதாவது ஒரு கேம் ஷோ. அதில் வந்து நீங்கள் என்னென்ன டிக்டாக் பண்ணியிருக்கீங்கன்னாங்க. டிக்டாக் உள்ளே போனது கிடையாது. நீங்கள் போய் டக்குன்னு டிக்டாக் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. உடனே அந்த நேரத்தில் பண்ணதான் எம்பிட்டு இருக்குது ஆசை. அதான் ஃபர்ஸ்ட் டிக்டாக். அதான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் முடியவே இல்லை. கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 10 20 ஐ திங்க் ஒரு நவம்பர் மாசம் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு அது பாட்டுக்கு. ஆனா நான் உங்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, யார் லைக் பண்றாங்களோ இல்ல யார் வந்து அதை வந்து கமெண்ட் பண்றாங்களோ, யார் அதை வந்து பாக்குறாங்களோ பார்க்க, அது வந்து எனக்கு தேவை கிடையாது. என்னோட ஆசை, என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், அது என்னோட ஒரு பதிவு. நான் அதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணி போட்டேன். இதுக்கு காரணம் நான் முதலே சொன்ன ஒரு விஷயம் தான், தமிழ் பேசுறதுனால ஒதுக்கப்பட்டேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு. அதனால யார் கமெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லை. நீ என்ன வேணாலும் திட்டு, அதை நான் ரசிக்க தான் செய்வேன். சிலர் ரொம்ப திட்டினாங்கன்னா அவங்களுடைய ஐடிக்குள்ள போய் அவங்க 4 போட்டோக்கு லைக் போடுவேன். அப்பயாவது அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படி லைக் போடுவேன். அதுக்கப்புறமும் திட்டினானா பிளாக்.
அதுக்கப்புறம் ஒரு சிலர் புரிஞ்சுப்பாங்க, என்னடா இந்த மனுஷன் நம்ம இவ்வளவு எவ்வளவு கேவலமா திட்டி இருக்கிறோம், இவன் நமக்கு லைக் போடுறான். கேவலமெல்லாம் திட்டி இருக்காங்களா? ஆமா, என்ன வேணாலும் திட்டுவாங்க. நீங்க அது இப்ப ஒண்ணுமே இல்ல, நம்ம ஒரு போட்டோ போட்டா கூட அதுலயும் தவறு கண்டுபிடிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு போல. சரி, நம்ம போய் உள்ள போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஃபாலோவர் கூட இருக்காது. அவங்க ஒரு போட்டோல இப்படி இருப்பாங்க, ஒரு போட்டோல முதுக காமிப்பாங்க, ஒரே ஒரு போட்டோல அவன் முகம் தெரியும். அவ்வளவுதான் அவனுடைய திறமை. பட் அவன் இங்க நம்மள குறைகள் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன இப்படி நிக்கிற, நீ அப்படி நிக்கிற, இவன் இந்த இது பண்றான், ஏன் இதே ரீல திருப்பி பண்றான். நம்ம என்ன மியூசிக்கை உருவாக்க முடியும்? கிடைச்ச ரீல்ஸ் எது ட்ரெண்டிங்கோ அதை தான் பண்ணணும். வாரத்துக்கு ஒருத்தன் பண்ணான்னு வச்சுங்க, அவனுக்கு போதும், ஒரு ரீல் போதும். டெய்லி பண்றவனுக்கு நான் என்ன பண்றது? ட்ரெண்டிங்கா இருக்கும். ஆமா, ட்ரெண்டிங்கா இருக்கிறது நம்ம ட்ரெண்டிங்கா, நம்ம எதுக்கு பண்றோம்? வியூஸ் வரணும். நான் வியூஸே வராத ஒரு வீடியோ பண்ணோம்னா நமக்கு தெரியும் இது ட்ரெண்ட் ஆகும். சில வீடியோ எல்லாம் பண்ணா கண்டிப்பா வியூஸ் வரும். உங்களோட வீடியோ அதிகபட்சமா எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு? ஐ திங்க் 96.5Kன்றது ஒன்று போயிருக்கு. ஒன்று கேண்டிட் வீடியோ, ஒரு ஷூட்டில் எடுத்த, ஒரு நியூஸ் சேனலில் எடுத்த ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு ஆடு வீடியோ ஒன்று பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஐ திங்க் அதுவும் 80.6Kன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா இருக்குது. நான் அதாவது 1 வியூஸ் வந்தாலும் அதையும் ரசிப்பேன். நான் ஒரு வியூஸாக இருந்தாலும், ஒரு லைக் வந்தாலும் நான் அதை ரசிப்பேன். எனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு 20 வீடியோ போட்டேன்னா 10 வீடியோக்கு வராட்டி ஐ டோன்ட் கேர். நான் அது உங்க வீடியோல நிறைய ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்துருந்தேன். 17,000 வீடியோலாம் போட்டிருக்கு. ஏதாவது ஒரு ரீல் பண்ணும்போது அந்த ரீலுக்கு இவங்களே ஒரு பேர் வைப்பாங்க. இவர் 8456வது வீடியோ பண்றாரு. ஓ அப்படியா? என்ன பண்றது? அதெல்லாம் வந்து நான் பார்த்திருக்கேன். ஒரு சில விஷயத்துல ஒரு வீடியோக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட இந்நேரம் உங்களுக்கு வந்து 20,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கணுமே, 17,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கணும். அது என்னன்னு தெரியல. நீங்க ஏன் அதை வந்து பெருசா எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு வீடியோவா போட்டுட்டே இருக்கீங்க? ஆனா எங்க போனாலும் ரீச் இருக்கு. எங்க போனாலுமே நான் வெளிய போனா கேக்குறாங்களா? ஆமா, எங்க ஷூட் போனாலும் நான் அந்த சேனலை மறந்துட்டு இன்ஸ்டான்னு சொல்றாங்க. சோ அது சந்தோஷம். ஆனா நம்ம சேனல்ஸ் கேக்குறது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இப்ப அப்படி கேக்குறாங்க. எனக்கே புரியல. நான் சேனல் இன்டர்வியூக்கு தான் போயிட்டு இருப்பேன். அங்க வந்து இப்பதான் உங்க டான்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படி ரொம்ப கேஷுவலா பார்த்துட்டு பக்கத்துல உட்காருவாங்க. சோ அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஆனா அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது நினைக்க யோசிச்சது உண்டான? அதுதான் விதி. பட் ஓகே, ஐ எம் ஹாப்பி வித் திஸ். மீடியாக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப அழகா பேசணும். சோபனா ரவி தான் இன்டர்வியூ பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. திருப்பி செகண்ட் இயர் போனேன். இப்போ நல்லா பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் நாங்கள் கேர்ள்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது தடவை. 3வது தடவை நான் ஆங்கர் ஆகிட்டேன். இது ஒரு நிறைய சேனல்ஸில் வந்து எப்படின்னா நம்மளை வச்சே ப்ரோக்ராம் எடுப்பாங்க. பயங்கர வெற்றி. நான் ஒரு பிரபல சேனல், அந்த சேனல் இப்போ இல்லை, தடை செய்யப்பட்ட சேனல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது என்ன சேனல்னு. அதுவும் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த சேனல் தான். ஒரு லைவ் ஷோ பண்ண சொன்னாங்க. இது மாதிரி கேள்வி பதில் பண்ணி முடிச்சுன்னு அந்த ஓனர் வந்து எனக்கு ஃபோனில் லைனில் வராது, யார்ட்டையுமே பேச மாட்டாராம். உடனே இவனுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுங்க, சூப்பர் கீப்பர்னாங்க. எனக்கு அப்பயே எனக்கு புகழும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு. ஆனால் உண்மையிலேயே புகழ்ந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. 3 மாதம் பண்ணேன். 4வது மாதம் போகும்போது இன்னொரு கேர்ள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மீடியாவில் நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம பண்ணதே இன்னொருத்தர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ட்ரெண்டிங் வீடியோல இந்த இருங்க பாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அதுவா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் ட்ரெண்ட் பண்ணல. இருங்க பாயை யாரெல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து நீங்க தான் அதை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வீடியோ போட்டிருப்பீங்க. அதுல இல்ல 100 போட்டிருப்பேன். 100 போட்டிருப்பீங்களா? ஏன்னா மொத்தமே 6 செகண்ட் தான் ப்ரோ. அது ஈஸி. அதுதான் உண்மை. எல்லாரும் ஏன் அதை பண்றேன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி. 6 செகண்ட்ல நம்ம ஒரு ரீலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், உடனே வியூஸ் கிடைச்சிடும். அதுதான் அதனுடைய சீக்ரெட். ஸோ அந்த இருங்க பாயை எப்படி சூஸ் பண்ணீங்க? ஓகே, இது நம்ம வந்து எங்க போனாலும் இதை வந்து பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் நான் பச்சையாவே சொல்லிட்டேனே, அது 6 செகண்ட் தான். ரொம்ப ஈஸியா இருக்கு. 6 செகண்ட் தான் அந்த வீடியோவே. அதான் இட்ஸ் ஈஸி டு டூ. அதே மாதிரி அது என்னுடைய பிலாசபி என்னன்னா, இருங்க பாய்னா அவன் முன்னாடி சொல்லுவான், என்ன முடிச்சு விட்டு போயிட்டீங்க அப்படின்ற டைலாக் வரும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க, முடிச்சுட்டா போங்க இருங்க பாய். அதாவது லைஃப்ல வந்து நம்மளை முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு இருங்க பாய், என்ன லைஃப் இருக்கு பாய். இதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ அது அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு அவ்வளவுதான். இப்ப அஜித் இருக்காரு, இன்னும் அடுத்தவங்க ஒரு கட்டங்களுக்கு நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. இருங்க பாய், நம்ம போயிடக்கூடாது, இருக்கணும். இதுதான் எல்லா இடத்துலயுமே, படிக்கிறவனுக்கும் வேலை செய்யறவனுக்கும் வீட்டுல இருக்கவங்களும் எல்லாருக்குமே இருங்க பாய். இன்னும் இருக்கு, we have some time, லைஃப் இருக்கு, டைம் இருக்கு. என்ன தவிர சூப்பரான ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அந்த இருங்க பாய்ன்றது காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த வார்த்தை. ஆனா அந்த டைப்ஸ் ஆஃப் இருங்க பாய் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒரு தனியா இதுல பாத்துருந்தேன். இருங்க பாயவே நிறைய மாடுலேஷன்ல சொன்னீங்களா? எனக்கு அதாவது ஒரு சொல்லி காட்ட முடியுமா? இப்போ இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய். சினிமாக்குள்ள போகணும்னு தான் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க.
சினிமாக்குள்ள என்னெல்லாம் பண்ணிருந்தீங்க? சினிமா சார்ந்து என்ன விஷயங்கள்லாம் ஒரு 5 படங்கள்ல நடிச்சேன். விஜய் அவர்களுடைய வசந்த வாசல்னு ஒரு படத்துல ஒரு 2 காட்சியில வந்தேன். ஒரு 5 படங்கள்ல நடிச்சிருக்கேன். இதெல்லாம் ஸ்டார்டிங்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்ச உடனே அந்த அந்த எனர்ஜிட்டியோட பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்ததுனால நான் லைஃப்ல இதுவே அப்படியே. அப்ப சினிமா வாய்ப்பு அதுக்கப்புறம் மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். அதான் இப்ப எல்லா விஜய் ஒரு வாய்ப்பு நோக்கி ஓடி. ஏன்னா இவ்வளவு வருஷம் இருந்ததுக்கு அதுக்குள்ள நம்ம போயிருக்கணும். பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதுதான் நான் நீங்க ஆரம்பத்தை சொல்லும் போது சினிமாக்காக ஓடி வந்த ஒரு பையன். இப்போ நான் கன்னியாகுமரியில இருந்து சென்னை நோக்கி பார்டர் டு பார்டர் தான் நீங்க வந்திருக்கீங்க. டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் வந்திருக்கீங்கன்றப்போ ஏன் இவர் சினிமா பத்தி எதுவும் டிவி வாய்ப்புகள் கிடைச்சதுனால இதுவே நமக்கு ஓகே 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 அப்படி இதுவே ஹாப்பி. சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, இல்ல எங்கேயுமே சாக்ரிஃபைஸ்லாம் இல்ல, எங்கேயுமே கேப் கிடைக்கல. ஒரு இடைவெளியே இல்லாம அடுத்த நாள் ஷூட்டிங், திருப்பி அடுத்த நாள் ஷூட்டிங், அதுலதான் வருமானம். எல்லாமே லைஃப் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால இப்ப திரும்பி பார்க்கும்போது பார்த்தா இவ்வளவு வருஷங்கள் போயிடுச்சு சினிமா. பட் இப்போ ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கேன். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் டக்குன்னு திரும்பி பார்த்தா இயர்ஸ் போயிடுச்சு. நம்ம ஒரு 1000 ஷோ பண்ணிருக்கோம், 500 ஷோ பண்ணிருக்கானோ நம்ம எதை நோக்கி வந்தோமோ அதை நம்ம வந்து பார்க்கவே இல்லையே. என்ன விஜயா இருந்தாலும் சினிமாவும் சீரியலும் வந்தா மட்டும்தான் மக்களுக்குள்ள ரீச். விஜய்ன்றது நம்ம தான் சொல்லணும். விஜய்ன்றது இப்ப நான் ஒரு விஜய் அப்படின்னு பல வருஷமா பண்ணதுனால வேணா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு விஜய் வந்து நான் விஜய்ன்னு சொல்லணும் வெளியில. ஆனா ஒரு சீரியல் ஆர்டிஸ்டோ இல்ல ஒரு சினிமா ஆர்டிஸ்டோ சொல்ல வேண்டாம், சொல்லாமே தெரிஞ்சிடும். இவங்க வந்து டிவில வரவங்க, சினிமால வரவங்க. அது அந்த முகவரி ஈஸியா கிடைச்சிரும்ன்றது என்னுடைய கருத்து. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருங்க பாய், இந்த டைம் இருக்கு. தேங்க்யூ. அஜித், உங்களுடைய லட்சியம் என்ன அஜித்? ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு விஜேவா ஒரு நம்மளை வந்து வெளியே கொண்டு வரணும். இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப நான் உங்களை எப்படி நான் பாக்குறேனோ நாளை பின்ன வெளியே போகும்போது ப்ரோ நீங்க அந்த வீடியோ எல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமா போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் உங்க அந்த டைம்ல வந்துட்டு இவ்வளோ காம்படிஷன் கிடையாதுல்லண்ணா எனக்கு. நான் இப்போ உங்க அந்த இதை வந்திருந்தேன்னா ஒரு டெலிவிஷனுக்குள்ள வந்திருப்பேன், ஈஸியா போயிருக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே விஜே, யாரை பார்த்தாலும் எல்லாருமே சின்ன குழந்தை கூட யாரா இருந்தாலும் ஒரு மைக்கு இல்ல மைக்கு கிடையாது, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா போதும், ஒருத்தர் வந்து விஜே ஆயிரலாம். இது ஒரு தவறுன்றாங்க நிறைய பேர். அது உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா நான் தான் இன்டர்வியூவர், மறந்துட்டீங்க. எனக்கு ஒரு ஆசை உங்ககிட்ட கேட்கணும்னு. ஏன்னா உங்க இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். இப்ப யூடியூபர்ஸ் வந்து ஃபுல்லுமே வந்து டாமினேட் பண்ணிட்டாங்கன்றாங்க. பட் அது நல்லது தானே, ஏன் அதையெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு உங்ககிட்ட கேட்கறேன். இல்ல யூடியூபர்ஸ் ஃபுல்லாமே டாமினேட் பண்ணிட்டாங்கன்றத வந்து நம்ம வந்து எப்படி பாக்கலாம்னா அவங்க டேலண்ட் நல்ல விஷயமா போற ஒரு சில கருத்துக்கள் வந்து ஈஸியா வந்து மக்கள்கிட்ட போயிடும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அது எல்லா ஆங்கர்ஸ் உங்களையும் தானே பாதிக்கும். அது ஆங்கர்ஸ்னால இப்படின்னா அதுல நீங்களும் தானே சேருவீங்க, நான் மட்டும் கிடையாதுல்ல. நான் ஒரு இடத்துல போய் தப்பா ஒரு இடத்துல பேசுறேன்னா அதுல போய் கமெண்ட் பண்றவன் ஆங்கர்ஸ்னால இப்படிதான்ப்பா அப்படின்னா அந்த ஆங்கர் நீங்களும் தான் நானும் தானே. அந்த ஒரு சில விஷயத்துல மட்டும்தான் ஒரு சில தவறுகள் வந்து தவறுகள் நடக்கிறதுனால அதுதான், மத்தபடி எல்லாமே கிடையாது. சரி, பேக் டு தி ஃபார்ம். நான் பாருங்க, ஓகே, பேக் டு அஜித். நான் அமைதியா இருக்கேன். நான் பாருங்க, நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். சோ அதே மாதிரி சினிமாக்குள்ள நீங்க உள்ள சான்ஸ் கேட்டு போகும்போது ஏற்பட்ட ஏதாவது விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்பட வச்சது, இல்ல ஆடிஷன் போயிட்டு செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே வர விஷயம், அந்த மாதிரி விஷயம் ஏதாவது அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? அதான் அந்த காலத்துல ஒரு படத்துல நடிக்கிறதா இருந்தது. படத்தோட பேர் சொல்லலாமான்னு தெரியல, வீட்டுல வேணான்ட்டாங்க. அதை நான் ஒரு ஐ திங்க் ஒரு 8th 7th படிக்கும் போதே ஒரு வாய்ப்பு. 8th படிக்கும் போதா? கவுண்டமணி அவர்களுடைய பையனா நடிக்கிறதுக்கு. சரி அண்ணா, இப்போ இது நான் என்னோட தனிப்பட்ட அனுபவம். இப்போ நான் வந்து மீடியாவுக்குள்ள போக போறேன்னா வீட்டுல ஒரு பதட்டம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். சோ உங்களோட அனுபவம் வீட்டுல என்ன சொன்னாங்க? நான் டிவி வீட்டுல தான் அனுப்பிச்சே விட்டாங்க. எங்க அப்பா தான் முதல்ல போய் அடிச்சு எனக்கு நல்ல 2-3 அடி அடிச்சு நீ போட்டோ எடு, +2 முடிச்சோன்னே நான் போட்டோ எடுக்க போவே மாட்டேன். எனக்கு விக்கெல்லாம் வச்சு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி போட்டோ எடுக்கிறாங்க +2 படிக்கும் போதே. எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆசையை ஏற்படுத்தி விட்டதே. வீட்டுலதான். அதனால எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுல தான். சரி, ஓகே. இப்போ அந்த மேரேஜ் டைம்ல எல்லாம் என்ன சொல்லி சொன்னீங்க? மீடியான்னு சொல்லி தான் நீங்க? ஆமா. அப்பயும் ஒரு சேனல்ல ரொம்ப பிஸியா தான் இருந்தேன். அந்த சேனல் பேர் போட்டு தான் எனக்கு கல்யாணமே. நாட்கள் மாற 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 சேனலோட growth வளர 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 அந்த ஆங்கரின் பரிமாணங்கள் ஒரு சில விஷயங்களை மாறுது இல்லைன்னு. சோ அப்படி மாறும்போது அது நீங்க எப்படி டிராவல் பண்ணி வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுதான் நான் வந்து ஓப்பனாவே சொல்றேனே, தமிழ் பேசக்கூடாது, அதுதான் மாறி இருக்கு. தமிழ் நல்லா பேசினா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இருக்க காலத்துக்கு ஏத்தாப்புல இப்ப இருக்க ஒரு எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது, கேஷுவலா. பட் இதுதான் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஆமாங்க, எவ்வளவு டென்ஷன். பக்கமா கொடுப்பாங்க ஸ்கிரிப்ட், 3 பேஜ் கொடுப்பாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். நடுவில் விட்டுனா திருப்பி பேசணும். ஐயோ, பட்டுமே பாடு. இப்ப நீங்க என்ன உங்களை நீங்க பாராட்டுறீங்களா இல்ல நீங்க நீங்க ட்ரோல் பண்ணீங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, கண்டிப்பா பாராட்டுறேன். நான் பட்ட பாட இப்ப ஹாப்பியா ஹேண்டில் பண்றதுக்கு
நல்லா தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய சொன்னீங்க. அதை தாண்டி உங்களோட லைஃப்ல இருங் பாய் மொமெண்ட் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதை நோக்கி ஓடுங்க, அதை நோக்கி போகுங்க. இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு, நீங்க நிறைய சாதிக்கணும், நிறைய நீங்க நினைச்ச விஷயங்கள் நிறையத்தையுமே நீங்க வந்து அடையணும்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பாகவும் என்னோட தனிப்பட்ட முறையிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.